அக்கா வணக்கம். வணக்கம்ண்ணா. அக்கா உங்க பேர் என்னக்கா? என் பேர் தாமரை. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நேட்டிவ் வந்து சென்னை. இது செகண்ட் டைம் வரேன். போன டைம் வந்திருக்கும் போது மஞ்சக்கிழங்குல வந்து தாலி கட்டியிருந்தேன். இந்த டைம் வந்து வெள்ளி தாலி கட்டியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கூத்தாண்டவர் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறது சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தாலி கட்டிட்டு நாளைக்கு தாலி இறக்கணுன்றது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ரொம்பவே இன்றைக்கி எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு உங்கள் முகத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூத்தாண்டவருக்காக கட்டியிருக்கீங்க தாலி. ஏன்னா வேண்டுதலாக்கா? வேண்டுதல் இல்லாமலாம் இல்லை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரும்போது நான் வேண்டுதல் வச்சிருந்தேன். அப்படி இருந்தால் 3 டைம் வந்து தாலி கட்டணும்னு வேண்டியிருந்தேன். நடந்துருச்சு. நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. அதை செகண்ட் டைம் தாலி கட்டியிருக்கேன். 3வது வருஷம் வந்து தங்கத்தாலி கட்டுவேன். அக்கா நீங்க முதல்ல எப்போ நீங்க திருநங்கையா உணர்ந்தீங்க? நான் 3rd படிக்கும் போதே எனக்கு அப்படி இருந்துச்சு. நான் கிளாசிக்கல் டான்ஸர். பேசிக்லி நான் கிளாசிக்கல் டான்ஸர் ஆடும்போது எனக்குன்னு வந்து நான் யாரும் வந்து எனக்கு சொல்லித்தரல. டிவியில் வந்து கிளாசிக்கல் டான்ஸை பார்த்து நான் கற்றுக்கிட்டு ப்ரோக்ராமு ஸ்கூல் ப்ரோக்ராம் அப்படி போகும்போது நான் டான்ஸ் ஆடுவேன். அதுலேருந்து அப்படியே சேஞ்சஸ் ஆனது தான். இப்போ நீங்க திருநங்கை ஆன உடனே உங்களுக்கு நீங்க உணர்ந்தீங்கல்ல, உணர்ந்த உடனே வீட்டுல சொன்னீங்களா? வீட்டில் உணர்ந்தவனே ஃபஸ்ட்டு பெற்றவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். நான் சொன்னேன். அவங்க சரியாயிடும், டாக்டர் கிட்ட போகலாம், அங்கே போகலாம், இல்லை வேற ஏதாச்சும் வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கவும் செஞ்சாங்க, எல்லாமே பிடிக்கவும் செஞ்சாங்க. நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது அடிக்கவும் செஞ்சாங்க. எனக்கு அப்படி இல்லை. நான் ஹார்மோன் நான் பிறக்கும் போதே எனக்கு இப்படி தான் இருக்குது. எனக்கு மற்றவங்க போல கிடையாது. எனக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் இப்படி தான் இருக்குது. பொண்ணாட்ட தான் இருக்கணும், புடவை கட்டணும் தான் தோணுது, இப்படி இருக்கணும் தான் தோணுது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது இல்லை வீட்டு கௌரவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அடிக்கலை. வீட்டில் அம்மா கூட பிறந்தவங்க 8 அண்ணன் தம்பிங்க, மாமாங்க தான். அவங்க தான் ஊரில் ஏதாச்சும் பேசுவாங்க, கௌரவ குறைச்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட செத்தே போயிடலாம் அப்படிலாம் பேசினாங்க. அக்கா நீங்க திருநங்கையா மாறிட்டீங்க. ஆமா. இப்ப அடிச்சாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? நான் வந்து அடிக்கும் போதும் நான் ஒரு 2-3 டைம் வீட்டில் நான் சொன்னேன். எனக்கு இப்படிதான் இருக்க அப்படி நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி இல்லை இப்படிதான் இருக்கணும். வீட்டில் எல்லாருமே அடிக்க தான் செஞ்சாங்க. அப்பயும் நான் ஒரு 2-3 டைம் வீட்டில் நான் சொல்லி தான் பார்த்தேன். சொல்லி பார்த்தோம் கேட்கல. வீட்டில் போய் வெளியூரில் தங்கி படிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு மேற்பட்டும் எனக்கு படிப்பு எங்கள் வீட்டால் தான் என் படிப்பும் கெட்டு போச்சு. அதுக்கு மேற்பட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க டிரான்ஜெண்டர் கிட்டலாம் நான் பேச ஆரம்பித்தேன். அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனால் என்னால் அவங்களுக்கு எங்கள் வீட்டு மூலிமா ப்ராப்ளம் ஆச்சு. சரி நம்மளால யாருக்குமே ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேருந்து கோயம்புத்தூர் ஓடியாந்துட்டேன். கோயம்புத்தூர் வந்து நான் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா இருந்து நான் சர்ஜரி பண்ணியும் 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அங்கிருந்து தான் எல்லாமே வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கும் நான் போவேன். இப்போ வீட்டில் எல்லாமே அப்செட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வீட்டை விட்டு ஓடியாந்து ஒரு 3 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து வீட்டில் வந்து அப்செட் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் அப்செட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வீட்டில் இப்போ எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. நான் சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்தாங்க. எங்கள் அக்கா தான் வந்து சரி எங்கள் வீட்லேயே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தா எங்கள் அக்கா தான். எங்கள் வீட்லேயே எங்கள் அக்கா தான் பேசி நம்ம தம்பி தானே நம்ம தம்பி தானேன்னு சொல்லிட்டு வீட்டில் அக்கா தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட்டிவே தான். அக்கா இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இருக்கவே முடியாது. அக்கா தான் எனக்கு ஃபஸ்ட்டு அம்மாவே எனக்கு எங்கள் அக்கா தான். நான் அம்மாவை கூட சொல்ல மாட்டேன். நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் ஸ்டேட்டஸ் கூட அப்படி தான் போட்டுருந்தேன் எங்கள் அக்கா தான் சொல்லிட்டு. அப்படியே எங்கள் அக்கா வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரிலேட்டிவ் வரலனாலும் பரவாயில்ல, தம்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இதை அப்செட் பண்ணி பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கெல்லாம் இப்போ வர இருக்கிறேன். இப்போ வீட்டில் கூட எல்லாமே வீட்டில இருந்து தான் நான் வந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருநங்கையா மாறிட்டீங்க, சர்ஜரி எல்லாம் பண்ணி மாட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொண்ணாவே மாட்டீங்க. ஆமா, பொண்களுக்குள்ள ஆசைலாம் நமக்கு வரும்ல? ஆமா இருக்குங்க. நீங்க எதை பத்தி கரெக்டா கேக்குறீங்க கொஞ்சம் கெஸ்ஸிங்கா சொன்னா நான் சொல்லுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், சுத்தி வலிக்காம நீங்க கேட்கலாம்ல. லவ்னாலே பயமா இருக்குங்க. இந்த காலத்துல வந்து உண்மையா இருக்காங்கன்னு ஒரு பொண்ணுக்கே வந்து நம்ம டிவி நியூஸ்லாம் நிறைய பாக்குறோம். இந்த காலத்துல வந்து ஒரு பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு டிஜிக்கு டிரான்ஜெண்டருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? யாரும் என்னை பொறுத்த வரையுமே நானும் அடிபட்டு இருக்கேன். யாரையுமே நம்பக்கூடாது. நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா நம்மளுக்கு சந்தோஷமா எங்க போனோமோ அங்கே சுத்தி ஜாலியாக போகணும். வர இளம் திருநங்கைகளுக்கு நான் சொல்ல வர்றது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரினால்தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம். மற்றவங்க சந்தோஷத்துக்காக நம்ம ஏன் வாழணும்? நம்ம சந்தோஷத்துக்காக வாழ்ந்துட்டு போயிடலாமே. நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா பிடிச்ச இடத்துக்குலாம் போகணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கணும். அதுவே போதுங்க லைஃப் லாங்கு. யாரையுமே நம்ப இருந்தால் போதும். பெற்றவங்களை சந்தோஷமாக வச்சுருந்தாலே போதும்.
அவங்க பெத்த எடுத்து பாக்கியமே அதுதான் போதும்ல, வேற இப்ப எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பொண்ணா மாறிட்டீங்க. ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆசை வரும்ல. ஆமா ஆமாங்க. அந்த ஆசைலாம் இருக்கா? நீங்க லவ் யாராவது பண்ணிருக்கீங்களா? எப்பயுமே ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா ஒரு விஷயத்துல அடிபடாம யாருமே பேச மாட்டாங்க. ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒருத்தவங்க கிட்ட ஆல்ரெடி இந்த ரூட்டுக்கு போலாமா, இந்த இடத்துக்கு போலாமான்னு கேட்டா அந்த இடத்துல போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த ரூட்டு இந்த பக்கம் போய் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி எல்லாமே பட்டிருக்கேன், லவ் பண்ணியிருக்கோம், எல்லாமே மேரேஜ் பண்ணியிருக்கேன். இப்ப இல்ல அதை பத்தி பேச வேணான்றனால தான் அந்த டாபிக்கே நான் போகல. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டுமே. அவங்க கூட இருந்த வரையும் என்ன சந்தோஷமா வச்சு பாத்துக்கிட்டாங்க. இனிமேதான் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் தான் நான் இப்பயே சொல்றேன். என்னைக்கும் மனசரங்கே வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களும் விருப்பப்பட்டு போக கிடையாது, ஒரு சுச்சுவேஷன், அதையும் சொல்லணும்ல. அக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்ஜரி பண்ணி பொண்ணா மாறிட்டீங்க. ம். இப்ப நீங்க குழந்தைலாம் பெத்துக்க முடியுமா? இருக்கு. அது கர்ப்பப்பை வச்சு குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அது மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்கன்னா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. உயிர், ஏன்னா ஏகப்பட்ட சர்ஜரி பண்ணிருந்தனால அது இங்க அப்ரூவல் கிடையாது. வெளிநாட்டெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்க யாரும் அப்படி பண்ணது கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து திருநங்கைகள் இருக்காங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் வரலாறுலாம். ஆமா ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப மன்னர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா திருநங்கை மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு பயங்கரமா இருந்திருக்கு. அப்ப இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநங்கை மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா உண்மையா இருந்தா உயிரை கூட தருவோம் திருநங்கைகள். ஓகேங்களா? உண்மைக்கா இருந்தாதான் எங்களை வந்து வேற எதை வச்சும் மிரட்ட முடியாது, வளைக்கவும் முடியாது. பாசத்தை வச்சுதான் எங்களை ஏமாத்தவும் செய்யறாங்க, எல்லாமே யூஸ் பண்ணவும் செய்யறாங்க. உண்மையா உங்களுக்கு ஒரு எங்க கிட்டன்றது இல்ல, உங்ககிட்ட அன்பை காமிச்சா அன்பை காட்டுங்க தயவு செஞ்சு. இந்த காலத்துல வந்து கோடி கோடியா காசு இருந்தாலுமே நிம்மதி இருக்கிறதுல பாசம் நினைச்சு அவன் போய் கோடி கோடியா காசு இருந்தாலுமே நிம்மதி இருக்க மாட்டுது. இன்னைக்கு குடிசையில இருந்தாலுமே நிம்மதியா இருக்காங்க, நல்ல வயிறு 3 வேளை நல்லா சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான். யாரையுமே நம்பிக்கை வச்சு ஏமாத்தாதீங்க, நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க ஃபர்ஸ்ட். அதுதான். அக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருநங்கையா மாறிட்டீங்க, சர்ஜரி பண்ணி திருநங்கையா மாறிட்டீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடுனீங்களா? அதெல்லாம் சர்ஜரி முடிஞ்ச உடனே இப்போ பெண்களுக்கு எப்படி பெரிய பொண்ணு அதாவது வயசுக்கு வந்த உடனே சடங்கு பண்றாங்களோ அது மாதிரி எங்களுக்கும் சர்ஜரி பண்ணிட்டோன்னே 48 நாள் வச்சு சடங்குலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. அது வரை யாரையும் பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு சடங்குலாம் இருக்கு, சாங்கிய சம்பிரதாயம்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா 48 நாள் அந்த பால் திருவிழான்னு ஒன்று வைப்பாங்க. அதை முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே ஆக்சுவலி வெளியே போய்க்கலாம் வரலாம். அக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சிலாம் இருக்கும். இப்போ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு டைம் இருக்குமா? அப்படி கிடையாது. சில பேர் சர்ஜரி இன்ஜெக்ஷன் மூலியமாவும் இருக்கு, இது பண்றாங்க. சில பேர் இந்த இம்ப்ளான்ட் சொல்லுவாங்க, சிலிக்கான், அப்படியும் சர்ஜரி பண்ணிப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்குனாலுமே எங்களை வந்து பெண்களை நான் சொல்றாங்க, ஒரு 100% ஒரு 50% எங்களை மதிச்சாலுமே 50% வந்து எங்களை கேவலமா பேசதான் செய்யறாங்க. அதெல்லாம் நான் பண்ண முடியும்? அதெல்லாம் பெரிய விஷயமாவே ஏத்துக்கூடாது. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுற மாதிரி தான் போடணும். அக்கா நீங்க வந்து பெண்கள் மாதிரி ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களை விட அழகு யாருமே கிடையாது. ஏன்னா பெண்களுக்கே நீங்க டஃப் கொடுக்குறீங்க. நான் நிறைய பேரை பார்த்தேன் இங்க இதுல, நிறைய பேர் வந்து பெண்களோடய வந்து கவர்ச்சிகரமா அழகா இருக்கீங்க. அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கூத்தாண்டவர் கோயில் வந்து தாலி கட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. இதோட வரலாறு என்னக்கா? இது என்ன வரலாறுனா, மகாபாரதம் தெரியுங்களா? மகாபாரதத்துல வந்து 18 நாள் போர் நடக்கும். மகாபாரதத்துல பாண்டவருக்கும் கௌரவுக்கும் போர் நடக்கும். அப்படி பாண்டவர்கள் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பலி கொடுக்கணும். அதுக்கு யாருன்னா அது 32 அழகு பொருந்தியவரும் முகத்தழகு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இது ஒரு மார்க்லாம் இருக்கு. அதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அப்படின்னு அவங்களதான் பலி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பகவான் கிருஷ்ண பகவான், 2வது வந்து அர்ஜுனன், 3வது வந்து அரவான். கிருஷ்ணர் வந்து உலகத்தையே படி அளக்கிறவர். அவர் இல்லைன்னா அந்த பாரத போரும் நடக்காது. அர்ஜுனன் வந்து இது பண்ண முடியாது, அவரையும் பலி கொடுக்க முடியாது. ஏன்னா 8 மனைவிமார்கள் அவருக்கு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு 8 மனைவிமார்கள், 8 பேருமே தாலியா இருக்க முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது 3வது பார்த்தா அரவான் தான். அவரை பலி கொடுப்பாங்க. அவரை பலி கொடுக்கும் போது அவருக்கு என்ன அவர் என்ன சொல்லுவார், ஓகே பலி கொடுக்கலாம் அப்படின்னு சம்மதிச்சதாலுமே
எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. என்ன ஆசைன்னா, எனக்கு ஒரு நம்ம என்னை பெத்தெடுத்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெத்தவங்களுக்கு என்ன ஒரு புள்ளையாச்சு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், குழந்தை குட்டியோட பார்க்கணுன்றது தான் எங்க அம்மா என் தந்தைக்கு. ஒரு தந்தைக்கா இருந்தாலும் சரி, ஒரு தாய்க்கா இருந்தாலும் சரி, ஒரு பெத்த பிள்ளைக்கு வந்து அதுதான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது என் பெத்தெடுத்த எங்க அம்மாவுக்காகவும் எனக்காகவும் நான் வந்து ஒரு நாள் வந்து திருமணம் செஞ்சுட்டு அந்த முதலிரவு முடிஞ்சிட்டோடனே மறுநாள் கூட என்னை வெட்டிடுங்க, பலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது யாரு தான் ஒத்துப்பாங்க? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் நாளைக்கு கண்டிப்பா பலி கொடுக்கணும், ஆனா ஒரு பொண்ணை வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவரு ஆசைப்படி கடைசி ஆசைப்படி கல்யாணம் பண்ணியே வைக்கணும். அது யாருமே தர மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவார் கிருஷ்ண பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அரவானை கல்யாணம் பண்ணி அந்த ஒரு நாள் வந்து இல்லற வாழ்க்கை திருமணம் நடந்து இல்லற வாழ்க்கையில முடிச்ச உடனே மறுநாள் கூட்டிட்டு போய் கடபலி கொடுத்துருவாங்க. அந்த சாங்கீத்தை தான் மோகினி அவதாரம் கிருஷ்ண பகவான் எடுத்தாருல, மோகினி அவதாரம் தான் நாங்க அவரை நினைச்சு நாங்க கூத்தாண்டவரை வந்து எங்க கணவரா நினைச்சு வருஷாந்தவரை வந்து தாலி கட்டி தாலியா இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தாலி கட்டி இருக்கீங்க, இப்ப நாளைக்கு அறுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்காதா? அது எந்த பொண்ணுக்கும் தான் அது எப்படி சொல்றது, எந்த பொண்ணுக்கும் தான் அது கஷ்டம் இல்லாம இருக்கும். எல்லாருக்கும் எனக்கு இப்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு ஜாலியா வந்து கை நிறைய வளையல் போட்டு மெட்டி எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன், கால் கொலுசு எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்து நாளைக்கு காலையில வந்து தாலி அறுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. ஆனா இது நாங்க ஒரு வரமாவே கூட நான் எப்படி சொல்றது, நான் வரமாவே வாங்கிக்கிறேன். எதனால சரி, எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் வருஷாந்திரம் வந்து அந்த கூத்தாண்டவர் புண்ணியத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. அது வரை ரொம்ப சந்தோஷமா நான் இதை ஏத்துக்கிறேன். ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாறிட்டீங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்க அனுபவிச்சீங்க? நாங்க பார்க்காத கஷ்டமே கிடையாது. ஒரு ஆணாலையும் சரி, ஒரு பெண்ணாலையும் சரி, வெளியே போறவங்களையும் சரி, இந்த சமுதாயத்திலையும் சரி, எங்கே போனாலுமே சரி, ஒரு வேலைக்கு போனாலுமே சரி, எங்க போனாலுமே எல்லா ஒரு சுச்சுவேஷன்லயுமே நாங்க தாண்டி வந்துதான் இன்னைக்கு வந்து நாங்க இந்த நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பொருட்டா நாங்க நினைச்சிருந்தோம்னா இன்னைக்கு வந்து யாருமே வந்து இவ்வளவு தொலைவு வந்திருக்க முடியாது. என்னுடைய கோலுக்கும் அதுதான் காரணமே. அக்கா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து சென்னையில இருக்கும்போது தெருக்கூத்து டான்ஸரா இருந்தேன், இப்பயும் இருக்கதான். அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து எங்க டிஜி ஆஃபீஸ்லயே வந்து நான் டாக்குமெண்ட் ரைட்டரா ஒர்க் பண்றேன். பார்ட் டைமா வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போவேன். இன்ஸ்டால ரீல்ஸ் பண்றது என்ன என்டர்டைன்மெண்ட். அப்புறம் இந்த சமையல் வேலைக்கு எல்லாத்துக்குமே போவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா வேலையும் செய்றீங்க, சூப்பரா பண்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருநங்கை இருக்கிறதுனால 4 இடம் போவீங்க வருவீங்க, மக்களோட பார்வை எப்படி இருக்கும்? சில பேர் பார்வை வந்து நல்லா இருக்கீங்களே, சாப்பிட்டீங்களா, வாங்க வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போங்கன்ற அளவுக்கு கூட இருக்கும். சில பேருக்கு வந்து ஐயோ அப்படியான்ட்டு கீழே இருந்து மேல வரையும் பாக்குற வரையும் நம்ம நல்லா இருக்க, நம்ம கிட்ட நார்மலா பேசுறவங்க கருத்தை தான் நம்ம ஏத்துக்கணும். நம்ம கிட்ட 4 பேர் நல்லா பேசினா போதும், 40 பேர் எப்படி பேசினாலும் அதை பத்தி நம்ம ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியே அதை பொருட்டாவும் நடத்துக்க மாட்டோம் நாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து என்ன சொன்னாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம், ஏன்னா 4 பேர் கருத்து நீங்க பாசிட்டிவ் எடுப்பீங்க. ஆனா வீட்லயே பேசும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? வீட்டுல ஆரம்பத்துல வீட்டுல எல்லாமே இருப்பாங்க, அவங்களையும் நான் வந்து புரிய வைக்கணும் தானே. புரிய வச்சுதானே இந்த நிலைமைக்கு புரிய வச்சு அவங்களையும் மாத்தி இன்னைக்கு வந்து என் பொண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வீட்டுல மாத்தி வச்சிருக்கேன். அக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற திருநங்கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது இன்ஸ்பைரிங்கா என்னன்னு கேக்குறீங்களா? இளம் திருநங்கைகளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல நான் இப்படிதான் இருக்குன்னு ஒரு டைமுக்கு 2 டைம் நான் ஆணித்தனமா சொல்லுங்க. சொல்ல முடியலனா கூட அவங்களுக்கு புரிய வைங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, தான் பிள்ளைய நீங்க ஏத்துக்கிட்டாலே போதும். தான் புள்ள படிப்புலயும் சரி, வேற ஏதாச்சும் துறையிலயும் சரி சாதிக்க அவங்களே வெளியே அவங்க ஒழுங்கா பாத்துக்கிட்டாலே போதுமே. தான் பிள்ளைக்கு இந்த குறைதான் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், அவங்க அப்செட் பண்ணிக்கிட்டாலே பரவாயில்லையே. இந்த பார்வை யாசகமும் கேட்க போறதில்ல, பாலியலுக்கும் போக போறது கிடையாது. 4 பேர்கிட்ட நான் இந்த கேள்வி வாங்க போறதும் கிடையாது. சீப்பா பார்க்க வேண்டிய தான் பிள்ளைய அவங்க பாத்துக்கிட்டாலே போதும் இல்லைங்க. வெளியேந்து யாருக்கிட்டையும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்க. படிப்பு தான் மெயின் இந்த விஷயத்துலயும். அது ஒண்ணு, படிப்பை மட்டும் என்னைக்குமே விடக்கூடாது. நம்ம சீப்பா நினைக்கிறவங்க கூட படிப்பு மூலியமா நம்ம எங்க வேணா போகலாம், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கூட ஆகலாம். ஓகேங்களா? படிப்பு தான். படிப்பு இல்லைன்னா இந்த காலத்துல எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல இருந்துட்டாங்க. வர திருநங்கைகள் எல்லாமே படிச்சிடணும். படிப்பு தான் முக்கியம். படிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 4 பேர் போனா கூட நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன பண்ற, நீ என்ன மாதிரி இருக்குன்ட்டு உன்னை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தான் உங்ககிட்ட பேசவும் செய்வாங்க. அது மாதிரி இன்னைக்கு நான் படிக்கலன்னா ஒர்க் பண்ண முடியுமா? நிறைய விஷயம் பண்ணும். அதனாலதான் படிப்பு தான் மெயின். இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு படிப்பு தான். அந்த காலத்துல ஏதோ தானோன்னு வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துல படிப்பு தான் மெயின். ஏன்னா இது 2025. அக்கா
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா திருநங்கை இருப்பாங்க. ம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநங்கை இருக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஆனா ம், வீட்ல சொல்ல மாட்டாங்க. ம், வீட்ல சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ம். அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. அதனாலதான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, திருநங்கைகளுக்குமே நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல வந்து வீட்டுக்கு பயந்துகிட்டு, ஐயோ பெத்தவங்க அடிக்கிறாங்க, நம்ம பெத்தவங்க கிட்ட நம்ம டைரக்டா பேசினாதான் அவங்க காதுக்கும் விழும். அவங்க அந்த காலத்துல எது வந்தாலும் திட்டு அடிக்கிறது, பிடிக்கிறது தான் இருந்தாங்க. இந்த காலத்துல வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு. நம்ம பெத்தவங்க கிட்ட நம்ம டைரக்டாவே பேசலாம். எனக்கு இப்படிதாம்மா தோணுது, எனக்கு இப்படிதான் இருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. உனக்கு நான் என்ன பேரா, நான் டாக்டர் ஆகணுமா, கலெக்டர் ஆகணும். உனக்கு நான் பையனா இருந்து சாதிச்சது, நான் ஒரு பெண்ணா இருந்து உனக்கு நான் சாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனால தான் பெத்தவங்களை எப்படியாப்பட்டவங்க கல்லா இருந்தாலும் கரையுங்க. தான் பெத்த பிள்ளைய வந்து யாரா இருந்தாலுமே வந்து கைவிட மாட்டாங்க. அந்த காலத்துல விட்டுட்டாங்க. இந்த காலம் அப்படிலாம் கிடையாது. காலம் எவ்வளவு மாறி போச்சு. அதே மாதிரி பெத்தவங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, தன் பிள்ளைய வந்து இப்படின்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. விட்டு வந்தா வெளியே வந்து கஷ்டப்படுற காலம் எப்படி தெரியுமா? அப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றதை விட இப்பெல்லாம் வெளியே வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்கு. சமுதாயத்திலயும் சரி, ஒரு ஆண்களாலையும் சரி, பெண்களாலையும் சரி, எங்க போனாலுமே இன்னைக்கு எல்லாம் வந்து எங்க போய் ஒரு கஷ்டத்தை பார்க்காம யாருமே வந்து இங்க நிக்க முடியாது. ஆனா பெத்தவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தான் பிள்ளைக்கு இப்படித்தானா இருந்தா அவங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க படிக்கிற விஷயத்துல சரி, அவங்களுக்கு என்ன தேவையோ, எப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த புள்ள நல்லா வளர்றதுக்கு, இல்லைன்னா அந்த புள்ள கெட்டு போறதுக்கு நீங்களே ஒரு பிள்ளையார் சுழி ஆயிடுவீங்க. சரிக்கா, உங்களோட கருத்துக்கள் இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நீங்க வந்து நன்றி. பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப ஏன்னா thanks. பொண்ணுங்களே உங்களை பார்த்தா தோத்து போயிடும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. உங்களுக்கும் இந்த கூத்தாண்டவர் புண்ணியத்துல நல்லதே நடக்கட்டும். எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா.